நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 33வது வாக்கியம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 33வது வாக்கியம். காரிய சித்தி கர்த்தராலே வரும். காரிய சித்தி கர்த்தராலே வரும். பட் இட்ஸ் எவ்ரி டிசிஷன் இன் ஃப்ரம் த லார்ட். நிறைய நேரங்களிலே நாம் நிறைய விருப்பங்களை கொண்டிருக்கிறோம். நிறைய ஆசைகள், நிறைய திட்டங்கள், நிறைய தீர்மானங்கள், இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் இவைகளெல்லாம் நிறைவேறுகிறதா? நிறைய காரியங்கள் நிறைவேறுவதில்லை. நிறைய தடைகள் வருகிறது. நிறைய காரியங்கள் ஏன் நிறைவேறவில்லை என்று நமக்கு புரியவில்லை. நடைமுறை வாழ்க்கையில் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படவும், தேவனால் நாம் வழிகாட்டப்படவும், நாம் தேவன் மேல் நம்பிக்கை வைப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய திட்டங்களையும் நம்முடைய தீர்மானங்களையும் அவரிடம் நாம் ஒப்படைக்கும்படி வேதம் நமக்கு அறைகூவி அழைக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நம்மை குறித்து உயர்ந்த நோக்கம் உடையவராகவும் முழுமையான அறிவை உடையவராகவும் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை நாம் அவருடைய ஞானத்தை தேடவும், நாம் அவர் மேல் நம்பிக்கை வைத்து நம்மை அவருடைய வழிகாட்டுதலுக்கும் வழி நடத்தப்படுவதற்கும் நேராக நம்மை ஒப்படைக்கும்படி இது நம்மை அழைக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகும். நிறைய நேரங்களிலே சுய புத்தியை சார்ந்து பல முடிவுகளை எடுத்து அதனால் ஏற்படுகிற நஷ்டங்கள், அதனால் ஏற்படுகிற அவமானங்கள், அதனால் ஏற்படுகிற காயங்களுக்கு நாமே பொறுப்பாகிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், பரிசுத்தவான்கள் தான், நீதிமான்கள் தான். என்றாலும் நம்முடைய விருப்பங்களின் மேல் தேவனுடைய ஆளுகை இருக்கும்படி நம்மை ஒப்படைக்க நாம் அநேக நேரங்களிலே மறுக்கிறோம், மறந்து விடுகிறோம் என்பதை விட நாம் ஒத்துக்கொள்வதில்லை. நான் என்னுடைய ஜெபத்தில் நான் எப்போதும் இப்படியாக நான் ஜெபிப்பதுண்டு. ஆண்டவரே, தேவனுடைய சித்தத்துக்கு எதிரான என்னுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் என் இருதயத்தை விட்டு நீக்குவீராக. ஆண்டவரே, உமக்கு சித்தமில்லாத விருப்பங்கள் என்னை ஆளாதபடிக்கு என்னை காப்பீராக என்று சொல்லி என்னுடைய ஜெபத்தில் நான் எனக்காக ஜெபிப்பதுண்டு. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். பரிசுத்தவானுடைய விருப்பத்தில் தேவனுடைய சித்தம் என்கின்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் பார்க்கலாம். 3 தலைப்பின் கீழாக இந்த செய்தி சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். பரிசுத்தவானின் விருப்பத்தில் தேவனுடைய சித்தம். 2வது தலைப்பு, மனிதனின் ஆளுகையில் தேவனுடைய அதிகாரம். மனிதனுடைய ஆளுகையில் தேவனுடைய அதிகாரம். 3, தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கையில் தேவன் தரும் தயவு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் வாழ்க்கையில் தேவன் தரும் தயவு. இன்றைக்கு நான் பேசப்போகிற இந்த காரியம் இந்த 3 விஷயங்களையும் உள்ளடக்கின ஒரு தொகுப்பாக சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்ல நான் விரும்புகிறேன், பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினாலே. மனிதன் விருப்பங்கள் 3 தனிப்பட்ட நபர்களாலே வருகிறது, உருவாகலாம் அல்லது நம்முடைய இருதயத்தில் தோன்றலாம். நமது மனதின் விருப்பங்கள் எங்கிருந்து வருகிறது என்பதை பொறுத்துத்தான் அது நமக்கு நன்மைகளை கொடுக்குமா, நமக்கு தீமைகளை கொடுக்குமா என்பதை நாம் அறிய முடியும். முதலாவதாக, மனதின் விருப்பங்களை தோன்ற பண்ணுகிறவர் தேவனாக இருக்கிறார். 2வதாக, மனதின் விருப்பம் நம்முடைய சுய சித்தத்திலிருந்து வெளிப்படுகிறதாக இருக்கிறது. 3வதாக, மனதின் விருப்பமானது சாத்தானினாலும் உருவாக்கப்படுகிறது. அப்போ தேவனால் உருவாக்கப்படுகிற விருப்பமா, இது என்னுடைய சுய சித்தத்தினால் உண்டான விருப்பமா, அல்லது இது சாத்தானிடத்தில் வந்த விருப்பமா, தீர்மானமா, முடிவா என்பதை குறித்து நாம் பகுத்து அறிந்து நாம் செயல்பட்டால் நாம் நிச்சயமாக தேவ திட்டங்களுக்கு நேராக நம்மை வழிநடத்துகிற ஆவியானவருக்கு நம்மால் கீழ்ப்படிய முடியும். இதை அறியாமல் இருக்கின்றபடினால்தான்
நம்மை தேவ சித்தத்திற்கும் திட்டத்துக்கு நேராய் வழிநடத்துகிற ஆவியானுடைய கீழ்ப்படுதலுக்கு நம்முடைய சுயமானது எதிர்த்து நிற்கிறது. இதற்கு சாத்தான் உரம் கொடுத்து வலுவூட்டி கீழ்ப்படியாமை என்னும் ஆவியினாலே நம்மை நிரப்ப அவன் முயற்சி செய்கிறான். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக தேவனுடைய காரியத்துக்கு வருவோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவனமா சொல்கிறது, For it is God who works in you to will and to act according to his good purpose என்று வாசிக்கிறேன். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உற்சாகமாய் சொல்லலாமா? அப்ப தேவனே அவருக்கு சித்தமான காரியங்களை செய்வதற்கு நமக்கு விருப்பத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கையையும், அதாவது கீழ்ப்படியக்கூடிய செய்கையினாலே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை நம்மில் அவர் உருவாக்குகிறார். அல்லேலூயா. நல்ல உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாமை அழைத்தார் ஆண்டவர். அவன் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக தன்னை அர்ப்பணித்தான். கீழ்ப்படிந்து அவன் தேசத்தை விட்டு புறப்பட்டு போனான். மரியாள் இடத்திலே தேவதூதன் வந்து பேசுகிறார். அப்போ ஏதோ ஆண்டவருக்கு நான் அடிமை, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று அவள் கீழ்ப்படிந்தாள். அப்ப நன்றாக ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய, தேவனுடைய வேலையை செய்யக்கூடிய ஒரு விருப்பத்தையும் செய்கையையும் தேவன் நமக்குள்ளே உருவாக்குகிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் தேவனுக்கு சித்தமான காரியத்தை செய்வதற்கு தேவனுடைய வல்லமை எனக்கு பலனை கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாசிக்கிறோம். கொலோசியர் 1:29 வாசிப்போம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய், மைக்கில் வாசியமா, கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படும். அப்ப போராடி பிரயாசப்படுவது நான், என்னை போராட வைக்கும் வல்லமையை தருவது அவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பெந்தேகோஸ்தே அல்லேலூயா சொல்லணும். இது இழைச்சு போன அந்த யோசேப்பினுடைய கனவுல வர இழைச்சு போன அந்த காளைகளுடைய அல்லேலூயா. நான் சொல்ல இந்த கொழுத்த அந்த பசுக்களை போல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்து பத்தாது, இன்னும் 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 அல்லேலூயா. எங்க பாஸ்டர் சொல்லுவார், அடி வயிற்றுலேருந்து அல்லேலூயா வரணும் பாரு. அடி வயிற்றுலேருந்து அப்படி அல்லேலூயா சொல்லும்போது அந்த வயிறு எக்கி அந்த சத்தம் வரணுமா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலன். இந்த பலனைத்தான் பவுலுக்கு சொல்கிறார், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். நாம் தேவனுக்காக எதையாகலும் செய்யணும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். அது என்னால் முடியாது. குடிக்காம இருக்க என்னால் முடியாது. பீடி குடிக்காம இருக்க என்னால் முடியாது. இந்த பாவத்தை செய்ய என்னால் முடியாது. இந்த பாவத்தை செய்யாமல் இருக்க என்னால் முடியாது நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவரே நான் செய்யக்கூடாது என்று தீர்மானம் எடுங்கள். உங்களை பலப்படுத்த ஆவியானவர் வல்லவராயிருக்கிறார். உற்சாகமா சொல்லுங்க. நான் கடன் வாங்காமல் வாழணும் ஆண்டவரே. ஆமீன். எனக்கு கம்மியா இருக்கு. பஜாஜ் ஃபின்சர்வ் உங்களை அழைக்கும். எனக்கு தெரியாமல் 2-3 தடவை வாங்கி விட்டேன். போன 3 வருஷமா போடுறான், மெசேஜ் அனுப்புகிறான். நான் எல்லாத்துலேயும் பிளாக்கில் போடுறேன். எங்கேருந்தோ இந்தியாவில் ஏதோ ஒரு பாகத்திலிருந்தெல்லாம் கூப்பிட்றான். நமக்கு தோணும், இந்த கார்டு இருந்தால் அவசரத்துக்கு நமக்கு தேவையான ஏசியை வாங்கி விடலாம், ஃப்ரிட்ஜை வாங்கி விடலாம், டிவியை வாங்கி விடலாம் சொல்ல. அத்தனையும் சாத்தானுடைய தந்திரம். கடன் வாங்காமல் நான் வாழ வேண்டும், கடன் கொடுக்கிறவனாய் நான் மாற வேண்டும் என்ற தீர்மானம் எடுங்கள். அவருடைய வல்லமை உங்களுக்குள்ள இறங்கி உங்களை போராடி பிரயாசப்பட வைத்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போதுமானதாக இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் தானே. நான் விசுவாசி வீட்டுக்கு போகும்போதெல்லாம் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இந்த வீட்டில் இந்த அருமை மினிமமான பொருள்கள் நிறைந்திருக்கும். மனசுக்குள்ளே வெளியே ஜெபம் பண்ணுறது ஒன்று,
ஆனால் நான் மனசுக்குள்ளே சில ஜெபங்களை ரகசியமாக பண்ணிட்டு வருவேன். ஒவ்வொரு வீட்டுக்கு தகுந்தாற் போல் மனசுக்குள்ளே ரகசிய ஜெபம் பண்ணிட்டு வருவேன். என்னெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு வரணும் அதையெல்லாம் அந்த வீடுகளிலே இருக்கின்றதை காண்கிறேன். அதில் ஒன்று என்னென்னா, மலம்பட்டியில் பிரதர் செல்வராஜ், அதாவது பிரான்சிஸ் வீடு, ஆண்டவரை வேறு வீடாய் கட்ட வேண்டும் என்று பல நாளாக ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் அவர் அந்த இடத்துல வீடே கட்டக்கூடாது அப்படிங்கிறது அவர் உறுதியாக, பிரான்சிஸோட அப்பா உறுதியாக இருந்தார். ஆனால் இன்றைக்கி போகும்போதெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். நல்ல பளிங்கு தரையை போட்டு பளபளப்பான கதவுகளை போட்டு அந்த கிராமத்தில் ஒரு சிங்கப்பூரையே கட்டி வைத்திருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ரகசிய ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆசைப்படுங்க, ஜெபங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவர். எபேசியர் 3:20 அவர் மிக அழகாக சொல்கிறார், நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நாம் நினைத்ததற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். வாசிக்க எபேசியர் 3:20. மிகவும் அதிகமாக. அந்த வார்த்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும், கொஞ்சம் விசிலிங் வருது, குறைச்சிருக்கேன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நாம் நினைக்கிறதற்கும் மிக அதிகமாய் அல்லங்க, மிகவும் அதிகமாய். அப்படின்னா அன்லிமிட்டெட் மீல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? என்னங்க, நீங்க மதியானம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா லிமிட்டெட் மீல்ஸ், அன்லிமிட்டெட் மீல்ஸ். இந்த அன்லிமிட்டெட் மீல்ஸ் சொல்ற மாதிரி மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வல்லமை உள்ளவர். நீங்கள் வேண்டுவதை விட, நீங்கள் நினைக்கிறதை விட அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர் என்றால், சின்னவன் 1000 சிறியவன் 10,000 உயர்த்தப்படுவான் என்பதும், குப்பையிலிருந்தும் தூசியிலிருந்தும் உன்னை ராஜாக்களோடு பந்திருக்க செய்வது என்பது தேவனுடைய உயர்ந்த எண்ணமாக இருக்கிறது. உங்கள் எண்ணங்களை பார்க்கலும் என் நினைவுகளும், உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உயர்ந்தது என்று கர்த்தர் சொல்கிறார். நான் பழைய கஞ்சியை கேட்பேன், அவர் சுட சுட எனக்கு அப்பம் கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் பிச்சை போடுங்கன்னு கேட்பேன், அவர் ஆஸ்தியில் இருக்கிற பங்கையே எனக்கு கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ₹1 2 பிச்சை கட்ட எனக்கு அப்படி சொத்தையே எனக்காக எழுதி வைக்கிறார். அதுதான் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். அல்லேலூயா. இப்படி வல்லமை தந்து உதவுகிற தேவனின் சித்தத்திற்கு கீழ்ப்படியக்கூடிய தேவ மனிதனாக நீங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. இப்படி அரை கூவி அழைக்கிற ஆண்டவருடைய சத்தத்திற்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக, கீழ்ப்படியக்கூடிய பாத்திரமாய் நீங்கள் மாறலாம். அல்லது தேவனுடைய சத்தத்தை நீங்கள் உங்களுடைய சுய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் புறக்கணிப்பும் செய்யலாம். அல்லேலூயா. தேவனையை புறக்கணிக்கிற, தேவனுடைய வல்லமையை புறக்கணிக்கிற மனிதராக நீங்கள் மாறலாம். மறுத்தல், புறக்கணித்தல், தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிடுதல் என்பது இதில் அடக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது சாத்தானுக்கு வருவோம். ரோமர் 2:14-15 வசனத்தில் வாசிக்கும் போது மனிதனுடைய சுய சித்தத்தை குறித்து நாம் இங்கே படிக்கிறோம். மனிதனுடைய சுய சித்தம் சொல்கிறது எது நன்மை எது தீமை என்று. அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்கள். அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். அப்ப இங்க கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்க மனசாட்சி தான் அந்த சுய சித்தத்தை தீர்மானிக்கிற ஒரு சக்தி. நீங்கள் தேவன் சார்பாக நீங்கள் செல்கிறீர்களா அல்லது தேவனுக்கு எதிராக செல்கிறீர்களா என்பதை அது உங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகிறது. தேவனுக்கு எதிரான காரியங்களை செய்யும் போது உங்கள் மனது அடித்துக் கொள்கிறது, பயம் கவி பிடிக்கிறது, ஒரு குற்றவுணர்ச்சி உங்களை ஆளுகை செய்கிறது, ஒரு இரிட்டேஷன் வருகிறது, சமாதானத்தை இழக்கிறீர்கள், சந்தோஷத்தை இழக்கிறீர்கள், உங்கள் முகம் கருத்து விடுகிறது. கேட்கிறார்கள், ஏன் ஒரு மாதிரி இருக்க, உடம்புக்கு ஏதாவது சரியில்லை? இல்லை இல்லை நான் நல்லா தான் இருக்கிறேன் நம்ம சொன்னாலும் நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஏற்படுகிற அந்த குற்றத்தின் உணர்வு, குற்ற மனசாட்சியினுடைய அந்த வலி என்ன செய்கிறது என்றால் நமக்கு இரிட்டேஷனை கொடுக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம்.
நம்முடைய மனசாட்சியை தேவன் வைத்திருக்கிறார். இந்த மனசாட்சியில தான் சுய சித்தத்தை செய்ய ஆற்றல் இருக்கிறது. நீங்கள் விரும்பினால் பாவம் செய்யலாம், நீங்கள் விரும்பினால் பரிசுத்தமாய் வாழலாம், நீங்கள் விரும்பினால் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியலாம், அல்லது நீங்கள் தேவ சத்தத்துக்கு எதிராக பிசாசின் சித்தங்களை நிறைவேற்ற உங்களை ஒப்பு கொடுக்கலாம். கிரியைகளின் வடிவிலே அவைகளை நீங்கள் வெளிப்படுத்தி அவைகளை பூரணப்படுத்தலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 1:24 சொல்கிறது, இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்திலுள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவன் அவர்களுக்கு அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். எதனால என்றால் அவர் இருதயத்திலுள்ள இச்சையினாலே. இன்றைக்கு இருதயத்தில் இருப்பது இச்சையா அல்லது நியாயமான பரிசுத்த விருப்பமா? நல்லா கவனிக்கணும். நியாயமான பரிசுத்த விருப்பங்களுக்கு தேவன் அனுமதி கொடுக்கிறார். ஆனால் இருதயத்திலுள்ள இச்சைகளுக்கு தேவன் அனுமதி கொடுப்பதில்லை. எது நியாயமான பரிசுத்தமான விருப்பம், எது இச்சை? உங்கள் மனசாட்சியில குற்றம் உண்டு என்று சொல்லுகிற எல்லா விருப்பங்களும் தேவனுக்கு எதிரானவைகள். உங்கள் மனசாட்சியிலே குற்றம் இல்லை என்று உங்கள் மனசாட்சி உணர்த்தாமல் இருப்பது, நன்மை என்று உணர்த்துகிற காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு அடுத்த நல்ல காரியங்கள். இன்னொன்று, பிறரை பாதிக்காத என்னுடைய விருப்பம், பிறருக்கு தீமை செய்யாத, துரோகம் செய்யாத என்னுடைய விருப்பங்கள் பரிசுத்தமானவைகள். தேவனுக்கோ என்னுடைய ஆத்மாவுக்கோ அல்லது இன்னொரு மனிதனுக்கோ எதிராக அமையாத எந்த விருப்பமும் பரிசுத்தமான ஒரு விருப்பம். அல்லேலூயா சொல்லலாமா? இதற்கு தேவன் அனுமதி கொடுப்பார். மறுபடியும் சொல்றேன், தேவனுக்கோ என் ஆத்மாவுக்கோ இன்னொரு மனிதனுக்கோ எதிராக இல்லாத எந்த ஒரு விருப்பமும் தேவன் ஏற்றுக்கொள்ளும் விருப்பம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் தேவனுக்கு எதிரானதாகவோ என் ஆத்மாவை நரகம் கொண்டு சென்று தீட்டுப்படுத்தக்கூடியதாகவோ இன்னொரு மனிதனுக்கு துரோகம் செய்யக்கூடியதாக அல்லது சேதத்தை உண்டு பண்ணக்கூடியதாக அல்லது தீமையை தரக்கூடிய, துன்பத்தை தரக்கூடியதாக இருக்குமானால் அது தேவனுக்கு உகந்த விருப்பம் அல்ல. அப்ப நன்றாக ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என் இருதயம் தேவ சித்தத்தால் நிறையப்பட்டிருக்கிறதா அல்லது இச்சைகளினால் நிரப்பப்பட்டிருக்கிறதா? இச்சை என்பது என்ன? எனக்கு சொந்தமில்லாதவர்களை அடைய நான் முயற்சி செய்வதும் பரிசுத்தமற்ற ஆசையினால் நிரப்பப்படுவதற்கும் பெயர்தான் இச்சைகள். பரிசுத்தம் இல்லாத ஆசைகளுக்கு பெயர் என்ன? இச்சை என்பது என்ன? சுருக்கமாக சொல்றேன், பரிசுத்தம் இல்லாத ஆசைக்கு பெயர் இச்சை. சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க. பரிசுத்தம் இல்லாத ஆசைக்கு பெயர் இச்சை, வேற ஒண்ணுமே இல்லை. பரிசுத்தம் இல்லாத ஆசை தான் இச்சை. அப்போ என்னுடைய ஆசையிலே பரிசுத்தமானதா இருக்குமானால் அது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 யோவான் 3:20 அதை குறித்து தெளிவாக சொல்கிறார். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து நம்மை நியாயந்திருப்பார். அப்படின்னா நம்முடைய மனசாட்சி குற்றமாய் தீர்க்காத ஒரு விருப்பமாக, முடிவாக நம்முடைய காரியங்கள் காணப்பட வேண்டும். இப்போ இதுக்கு உதாரணமாக மனதின் சித்தத்திலையும் பிசாசினுடைய சித்தத்திலையும் இணைக்கப்பட்ட ஒரு மனிதனை கொடுத்து நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். யோவான் 6:70-71 வாசிக்கும் போது 71 சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து யூதாசை பார்த்து சொல்கிறார், சீமோனின் குமாரனாக யூதாஸ் காரியத்து 12 ஒருவனாக இருந்தும் தம்மை காட்டிக் கொடுக்க போனபடி அவனை குறித்து இப்படி சொன்னார். 70 வாசித்தால், உங்களிலும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்று சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசினுடைய சித்தத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் பிசாசாகவே இருக்கிறான். ஆமென். பிசாசினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஹார்ட்ல கன்சீவா இருக்கிற மனுஷன், பிசாசினுடைய விருப்பத்தை தன் இருதயத்திலே கர்ப்பந்தரித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் பிசாசா இருக்கிறான். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யார் பிசாசு, யார் தேவ மனிதன்? தேவனுடைய விருப்பங்களை கன்சீவ் பண்ணி கொண்டிருக்கிற மனிதன் தேவ மனிதன். பிசாசின் விருப்பங்களை கன்சீவ் பண்ணி கொண்டிருக்கிற மனிதன் பிசாசு. ஒரு அல்லையா சொல்லலாமா?
அடுத்ததாங்க நீங்க பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி சொன்னார்? யோவான் 12:6 சொல்லுகிறோம், இயல்பாகவே தன் மனசாட்சிக்கு விரோதமான விருப்பங்களினாலே யூதாஸ் நிரப்பப்பட்டவனாய் இருந்தான். தன் மனசாட்சிக்கு விரோதமான விருப்பம், மனசாட்சி குற்றம் உண்டு என்று சொல்லியும் மனசாட்சிக்கு எதிரான விருப்பத்தினால் அவன் ஆளப்பட்டான். வசனம் சொல்லுகிறது யோவான் 12:6 அவன் திருடனானபடியினால் பணப்பையை வைத்துக்கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடினால் அவன் இப்படி சொன்னான். அப்போ வேதம் அவனை பார்த்து சொல்லுகிறது, அவன் பொருளாசையால் நிறைந்த ஒரு திருடனாயிருந்தான். இயல்பாகவே பிசாசு அவனை ஆளுவதற்கு முன்பதாகவே பிசாசினுடைய தன்மை அவனுக்குள்ள இருந்தது. அது என்ன? பிசாசனுடைய இச்சையை தனக்குள்ள கன்சீவ் பண்ணி பொருளாசை என்னும் அக்கிரமத்தினாலே நிரப்பப்பட்டவனாய் அவன் இருந்தான். யோவான் மார்க்கு 14ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை படிக்கிறோம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 10-11 வசனம். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டிக் கொடுக்கும்படி அவர்களிடத்தில் போனான். அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு தகுந்த சமயம் பார்த்து கொண்டிருந்தான். இப்ப பாருங்க, பிசாசின் சித்தத்தை செய்வதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான ஒரு விருப்பம், இயேசு கிறிஸ்துவுக்கு தீமை செய்கிற ஒரு விருப்பம், பிசாசுக்கு இயேசுவை கொலை செய்வது விருப்பம். ஸோ பிசாசுக்கும் உடன்பட்டிருந்தான். இயேசுவுக்கு எதிரான ஒரு விருப்பத்தை இயேசுவுக்கு தீமை செய்யக்கூடிய ஒரு விருப்பத்தை சுமந்து கொண்டிருந்தான். அடுத்தது இயேசுக்கு தீமை செய்ய நினைக்கிற மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவன் வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருந்தான். அதனால் நீங்கள் கவனிங்க, பிசாசு கிறிஸ்துவுக்கு எதிரான திட்டத்தை உடையவனாக இருந்தான். அந்த திட்டத்திற்கு உடன்பட்டவனாக யூதாஸ் இருந்தான். இரண்டாவது, இயேசு என்பவரை நாம் தனிப்பட்ட ஒரு மனிதனாக வைத்துக் கொண்டால் இவருக்கு எதிராக தன் குருநாதருக்கு எதிரான திட்டங்களை அவன் சுமந்து கொண்டிருந்தான். அவரை கொலை செய்யும் ஒரு திட்டம், அவருக்கு தீங்கு செய்யக்கூடிய ஒரு திட்டம். அப்போ ஒரு மனிதனுக்கு எதிரான திட்டம் அங்கே இருந்தது. பிசாசினுடைய இச்சையை நிறைவேற்றும் திட்டம் அவனுக்கு இருந்தது. மூன்றாவது, ஒரு கூட்டம் இயேசுவுக்கு தீமை செய்ய நினைக்கிற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்திற்கு இவன் உதவி செய்கிறதற்கு சமயம் பார்த்தான். அப்படியானால் தேவ திட்டத்துக்கு எதிராக எழும்புகிற கூட்டத்திற்கு உதவி செய்கிற திட்டத்தை இவனுடையவனாயிருந்தான். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது நிமித்தம் சாத்தான் அவனை தூண்டினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத் அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அப்போ யாரை பிசாசு தூண்டுகிறான்? யார் ஒருவர் தீமை செய்ய பிசாசினுடைய இச்சையின்படி நடக்க விருப்பம் உள்ளவர்களாயிருக்கிறார்களோ அவர்களை பிசாசு தூண்டுகிறான். யோவான் 8:44 வாசிக்கிறோம், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அப்படியானால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய மனதாயிராமல் பிசாசு கொடுக்கிற இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறவரைத்தான் பிசாசு தூண்டி விடுகிறான். நீ போய் பேசு, நீ போய் இதை செய்யி, நீ போய் இந்த மாதிரிலாம் பண்ணு என்று தூண்டி விடுதல் பிசாசு. அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இந்த தூண்டுதலை கொடுக்கிறான். யோவான் 13ஆம் அதிகாரம் 26-27 வசனத்துக்கு வரும்போது பிசாசு தூண்டினான், ஆனால் இப்பொழுது பிசாசு யூதாசுக்குள் புகுந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். பிரதித்திரமாக நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ. அடுத்த வசனத்துல படிக்கிறோம், அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். இப்ப இயேசு என்ன பண்றார்? ஒப்பு கொடுத்துறார். யூதாசை ஒப்பு கொடுக்கிறார். நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய் என்றார். அப்போ சாத்தான் தூண்டினாலும் செய்யறதுக்கு காலதாமதமாகும். ஆனா சாத்தான் உள்ளே புகுந்துட்டா, எந்த மனிதனுக்குள்ளே சாத்தான் உள்ளே வருகிறானோ அந்த மனிதன் தீமை செய்வதற்கு அமர்ந்திருக்க மாட்டான், காத்திருக்க மாட்டான், வாய்ப்பை தேட மாட்டான். உடனே தீமை செய்கிறவனா இன்ஸ்டன்டா அவன் செயல்படுகிறவனாய் மாறுவான். இப்ப சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான், அப்படின்னா அவனை ஆக்கிரமித்து விட்டான், அவனை ஆளுகை செய்து விட்டான். இனி அவன் நினைச்சாலும் அவங்ககிட்ட இருந்து விடுதலை அடைய முடியாது.
அப்போ நிறைய பேர் இன்றைக்கு விடுதலை அடைய முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? சாத்தான் வெளியிலிருந்து தூண்டி விட்டு கொண்டிருந்தான். ஆனால் இவர்கள் நன்றாக இருதயத்தை திறந்து கொடுத்தார்கள். எப்பொழுது திறந்து கொடுக்கிறார்கள்? துணிகரமாக அப்பம் ரசம் எடுக்கும்போது. நல்லா கவனிங்க விசுவாசிகளே, பரிசுத்தவான்களே, நம்மை நாமே நிதானித்து அறியாமல், கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, நம்மை நாமே நிதானித்து அறியாமல் தேவனுடைய சரீரத்தையும் அப்பத்துக்கும் உரிய அந்த ரசத்துக்குரிய மரியாதையை தராம, பாவங்களை விடாம, பாவங்களை அறிக்கை செய்யாம துணிகரமாய் அப்பத்தை நீ புசிப்பாயானால் சாத்தான் உனக்குள்ளே வருவான் என்பதற்கு இந்த வசன சாட்சி. மாவுனால செஞ்ச ஒரு பணியாரம், திராட்சை ரசத்தை புழிஞ்ச ஒரு ரசம், இதில் எனக்கு என்ன வந்துட போகுது நினைக்கிறீங்களா? அதுதான் ஆபத்து. அதனால தான் சொல்றார், பலவீனர், வியாதி, மரணம். யூதாஸ் இங்கே மரணம் அடைகிறான். எப்படிப்பட்ட மரணம்? ரட்சிப்பில்லாத ஒரு மரணம். தன்னைத்தானே கொலை செய்து கொள்கிற, தூக்கு போட்டு சாகிற ஒரு மரணத்துக்குள்ளே வருகிறான். காரணம் என்ன? கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதினால், துணிகரமாக அவன் அப்பத்தை புசித்ததினால் சாத்தான் உள்ளே புகுந்தான். என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்து விட்டால், இச்சை இருப்பதினாலே சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான். வெளியிலிருந்து தூண்டுவதன் மூலியமாக சாத்தான் அவனை ஏவினான். அவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது சாத்தான் உள்ளுக்குள்ளே புகுந்து அவனை கலையாகவே மாற்றிவிட்டான். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாடும். இப்போ நாம் ஒரு மனிதன் தேவனுடைய சித்தத்தின் பக்கமாக இருக்கிறானா, பிசாசினுடைய சித்தத்தின் பக்கமாக இருக்கிறானா என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். ஆதாம் ஏவாளை பார்த்து கொள்வோம். ஆதாம் ஏவாளுக்கு நேராக வருவோம். பயபக்தியோடு வசனத்தை கவனிக்கணும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். யாருக்கு சொன்னார்? ஆதாமுக்கு சொன்னார். அப்ப ஏவாள் எங்கே? பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏவாள் இன்னும் பின்பு அப்படின்னு சொல்ற வசனம் சொல்லுது. அப்ப ஏவாள் உண்டாக்கப்படல. அப்ப ஆதாம் ஒண்டியா இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா கீழ் பிடிச்சிட்டு இருந்தான். புரியுதா உங்களுக்கு? ஆதாம் அவன் மட்டும் தனிமையா இருக்கிற வரைக்கும் சோகம் தான் இருந்துச்சே தவிர, ஆனா உருப்படியா இருந்தான், ஆண்டவரோட உருப்படியா இருந்தான். என்னைக்கு இந்த ஏவாள் உள்ள வந்தாலோ அடுத்த அதிகாரத்திலேயே அடுத்த இன்சிடென்ட் என்ன தெரியுமா? ஆமா, உடனே என்ன பண்ணார்? கனியை பறித்தால், புசித்தால், புருஷனுக்கும் கொடுத்தால், அவனும் புசித்தான். நான் நினைக்கிறேன் வழக்கம் போல் சாப்பிட்றதுக்கு ஒரு 4-5 கனியை கொடுப்பாள், அதே மாதிரி கொடுத்துருப்பான். வழக்கமாக பலாப்பழம், மாம்பழம், ஆப்பிள் பழம் சாப்பிட்ருப்பான். 5வது இதையும் கொடுத்துருப்பான். இதை கடிக்க போகிற நேரத்தில் அவன் பார்த்துருப்பான், என்னடா அது நன்மை தீமை அறியத கனி மாதிரி இருக்கே, அதுவாக இருக்குமா அப்படின்னா கடிச்சு சாப்பிட்டு இருக்கும்போது சொல்லுவான், ஆமாம் அதை தான் பறித்து கொடுத்தேன் உனக்கு அப்படின்னுப்பான். அப்படியே பாவி இப்படி பறிச்சிட்டியான்ட்டு ருசிக்கு அவனும் சாப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். பொண்டாடி சாப்பிட்டாலும் இவன் வாயை வச்சு திணிச்சிருப்பான், தான் நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க, சாப்பிடுங்க அப்படின்னு திணிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இவனு தின்னுருப்பான்னு நினைக்கிறேன். அதனால் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படிங்கிற மாதிரி ஆதாம் கேட்டு போனான். இந்த இடத்துல 2 கற்பனை. முதல் கற்பனை, ஆதாமை பார்த்து புசிக்காதே அப்படின்னு தான் ஆண்டவர் சொன்னார். ஆனால் இங்கே ஏவாள் பாட்டி யாருக்கிட்ட வர? 3ஆம் அதிகாரம் 1-3 வசனம் வரைக்கும் வரும்போது ஏவா பாட்டி சர்பத்துக்கிட்ட என்ன சொல்றா? தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு. அடுத்த வசனம், ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களை புசிக்கலாம். நான் சொன்ன என்ன சொல்ல வரேன்னு பார்த்து அந்த வசனத்தை வாசிக்கணும். தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து நீங்கள் சாகாதபடிக்கு. இங்கதான் ஒரு ட்விஸ்ட் பாருங்க. புசிக்கவும், முதல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் தொடுவோமா, தொட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுவோமா? சொல்லுங்களேன். அட உங்களை தான் கேட்குறேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த கனியை தொடுவோமா, தொட்டதுக்கு அப்புறம் அந்த கனியை சாப்பிடுவோமா? ஆனா இங்க இவ என்ன சொல்றான்? புசிக்கவும், அப்புறம் அதை தொடவும். ஏன்னு கேட்டா இந்த அறிவாளி பாட்டிக்கு, பாட்டியோட அறிவு பாருங்க. முதல்ல ஆண்டவர் என்ன சொன்னார்? புசிக்காதேன்னு சொன்னார். யாருக்கிட்ட சொன்னார்? ஆதாம் கிட்ட சொன்னார். அப்ப ஆதாம் என்ன சொல்லியிருப்பார் ஏவா கிட்ட?
இங்க பார், ஆண்டவர் என்னை பார்த்து நீ வர்றதுக்கு முன்னால இந்த கனியை காமிச்சு, இந்த கனியை பறித்து புசிக்காதே, புசிக்கும் நாள்ல சாகவே சாவாய்ன்னு சொல்லியிருக்கார். ஆகவே இந்த கனியை நீ தொடக்கூட கூடாது அப்படின்னு என்ன செஞ்சிருப்பார், ஒரு டபுள் வார்னிங்கா தொடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். அப்போ புசிக்காதே என்பது தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளை, தொடாதே என்பது புருஷனால் கொடுக்கப்பட்ட கட்டளை. நல்லா கவனிங்க. அப்போ அப்போ இவன் என்ன பண்ணிட்டா, அதை அப்படியே எடுத்து போட்டா. புசிக்காதேன்னு ஆண்டவர் சொன்னார், தொடாதேன்னு என் புருஷன் சொன்னார். ஆகவே புசிக்கவும் தொடவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பான் அப்படின்னு இது என்னுடைய கற்பனை. பைபிள் இருக்கான்னு கேட்கக்கூடாது. அது இருக்கிறத வச்சு நானும் ஒரு இமேஜின் பண்ணி தியானம் பண்ணி சொல்கிறேன். அதனால் நீ வேத பொருட்டன் யாரும் சொல்லிவிடாதீங்க, நான் இப்படியா இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்போ புசிக்கவும் தொடவும் வேண்டாம். அப்போ இவ ஒரு செயல் மூலியமாக 2 பிரமாணங்களை மீறினால், 1 தேவனுடைய பிரமாணத்தை மீறினால், 2 புருஷனுடைய பிரமாணத்தை மீறினார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புருஷன்மார் சொன்னால் பொண்டாட்டிமார் கீழ்ப்படியை கற்றுக்கொள்ளணும். எல்லாத்துலேயும் அதிக பிரசங்கித்தனமா, அதிமேதாவித்தனமா, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, சொல்லுங்களேன், சொல்லக்கூடாது. நல்லா கனம் பண்ணுங்க பார்க்கலாம். அது அங்கே தான் பெண் உரிமை, பெண் விடுதலை, புரட்சி பெண்கள். ஆமாம், புரட்சி பெண்களுடைய பேச்சை கேட்டு எத்தனை ஆண்கள் கடைக்காரங்களாக இருக்காங்க. வாங்குங்க, போடுங்க, என்ன நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னா அந்த வட்டி கட்டும்போது தான் அந்த கணவனுக்கு தலை சுற்றுற சொத்து அவருக்கு தான் தெரியும். இந்த அம்மா என்ன சார், கவலைப்படாதீங்க, ஆண்டர் பார்த்துக்கோன்னு ஒரு வார்த்தையை முடிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே போய் அங்கே டீயை உட்காந்து குடிச்சிட்ருக்கோம். ஏன்னா இந்த மனுஷன் தான் ஐயோ கடங்காரனுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது, இந்த டியூ கட்ட நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு இவர் தான் உட்காந்து மண்டையை சுற்றிட்டு இருப்பார். கொண்டே சிக்கலில் மாட்டிட்டு இந்த அம்மா கம்முன்னு உட்காந்துட்டு கடனுக்கு வாங்கி போடுங்க. இந்த அம்மா ஏசியை போட்டு ஏசியும் கடன், கட்டலும் கடன், மெத்தையும் கடன், கடைசியில் கரண்ட் பில்லு 20,000 ரூபா, 10,000 ரூபா, 12,000 ரூபா வரும்போது இவர் அப்படியே கண்ணாமொழியை திருப்பார். இந்த அம்மா ஏசியை போட்டு நல்லா கண்ணு கர்றன்னு கொரட்டை போட்டு தூங்கும். இதுதான் ஏவா பாட்டியினுடைய வேலை. நல்லா கவனிங்க. ஆம்பளையை மீறி புருஷனை மீறி நடக்காதே அப்படிங்கிறதுக்கு இந்த பிரமாணம் புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலையும் அழகாக சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இவ என்ன செஞ்சா இவருடைய தப்பு என்னன்னா, சாத்தானுடன் பேசினால் பிரச்சனை வரும். இவ யாரு கூட பேசுறதுக்காக படைக்கப்பட்டவள் சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஒரு பைபிள் எழுதிட வேண்டியதுதான். மனுஷன் தனிமையா இருப்பது அப்படின்னா நீ பொண்டாட்டி யாருக்கிட்ட பேசணும்? எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன் எடுத்துகிட்டு யூடியூப்பில் போட்டுட்டு, அமேசானை போட்டுட்டு, அப்புறம் என்ன மீசோவை பார்த்துட்டு மீசையை தடவிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? அது உங்களுக்கு மீசை இல்லையா? 2 வார்த்தை மனுஷங்கிட்ட ஏதாவது பேசுங்களா? மீஷோவில் அந்த படவை போகுது, மீஷோ அந்த ஷூ போகுது, மீஷோவில் அந்த லிப்ஸ்டிக் போகுது, மீஷோவில் அது வருது, இது வருது. மீஷோ இல்லைன்னா அமேசான். செல்ஃபோனு ஏன் தெரியுமா? உனக்கு பழைய செல்ஃபோனையே கர்த்தர் கொடுத்துருக்கார். பழைய செல்ஃபோன்லேயே இந்த வாங்குறியே, புதிய செல்ஃபோன் வாங்கி கொடுத்தா நீ என்ன வாங்க வேண்டாம். கர்த்தர் பழைய செல்ஃபோனு அப்பப்போ அப்செட் ஆகிற மாதிரி செல்ஃபோனு, சார்ஜ் சீக்கிரமாக போகிற செல்ஃபோனு கொடுத்துருக்காருன்னு நான் விசுவாசிக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல மாட்டீங்க, மனசுக்குள்ளே என்னை திட்டுவீங்க. புருஷனோடு பேசாமல் வேறு யாரு கூட பேசினாலும் அங்கே வம்பு விகாரம் வரத்தான் செய்யும். அவர்கிட்ட பேசலாம் பாஸ்டர், சண்டை வருது பாஸ்டர். வரட்டுமையா, ஒரு விரிசலுக்கு அப்புறம், ஒரு உரசலுக்கு அப்புறம், ஒரு விரிசலுக்கு அப்புறம் ஒரு பெரிய இளந்தென்றல் காற்று அடிக்கட்டும். சந்தோஷமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆதாமோடு அவள் இருந்திருந்தால் இந்த சிக்கலுக்கு மாற்றியிருக்க மாட்டாள். ஆதாமுகிட்ட இந்த சர்ப்பம் இப்படி சொல்லுதுன்னு சொல்லியிருந்தால் இந்த சிக்கலில் மாற்றிருக்க மாட்டாள். அதிமேதாவியாய், அதிக பிரசங்கித்தனமாய் தன் இருதயத்தில் உள்ள இச்சைக்கு ஒப்பு கொடுத்து விட்டாள். அவளுக்கு இச்சை வந்திருக்கணும். என்ன இச்சை? அங்கே சொல்கிறார், அது ஏன் சாப்பிடாதுன்னு இவர் ஆண்டவர் சொன்னார். இவர் ஏன் தொடாதுன்னு சொல்கிறாருன்னு அடிக்கொடுத்தோன்னா அந்த பக்கமாக போய் உத்து பார்த்துக்கணும். பக்கத்தில் தான் ஜீவ விருட்சம் இருக்கு, அது மேலே ஆசை வருது, நல்லது மேலே எதையுமே ஆசை வராது. ஒரு எஜமானன் என்ன பண்ணாராம், இந்த கீழ்ப்படியாத ஒரு வேலைக்காரன் எப்போ பார்த்தாலும் வேலை கொடுத்தா முறுமுறுத்துக்கிட்டே இருப்பான். அவன் விறகு உடைக்கிற வேலையை அவனுக்கு ரெகுலராக கொடுத்துருந்தார். அவன் இது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா எஜமானு குறை சொல்லிகிட்டே இருந்தான். அப்போ ஒரு நாள் அவர் சொன்னார், எனக்கு எளிதான வேலையை கொடுக்க மாட்டீங்களான்னு. அப்போ அவர் சொன்னார், ஒரு கூடை எடுத்து ஒரு சுண்டலியை பிடிச்சி
அந்த கூடைக்குள்ளே போட்டு மேஞ்சியில் கவுத்து வச்சுட்டார். திறந்தா ஓடி போயிடும். இவனை கூப்பிட்டு சொன்னார், நீ எப்போதும் கடினமான வேலை செய்கிறேன்னு சொல்லி முறுமுறுக்கிறியே, உனக்கு ரொம்ப எளிமையான ஒரு வேலையை கொடுக்குறேன். இங்கே பார், இந்த மேய்ச்சியில் இந்த கூடையே கவுத்து வச்சுருக்கேன், நீ இதை திறந்து பார்க்கக்கூடாது, இதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலைன்னு போயிட்டார். எஜமான் போய் அரை மணி நேரம் ஆகிக்கூடாது, இவன் மண்டு குறைஞ்சிருச்சு, திறந்து பார்க்க வேண்டாம்னு சொன்னார். அது என்னவாகத்தான் இருக்கும், நான் கொஞ்சம் திறந்து பார்த்தாதான் என்னன்னு இப்படி தூக்கினாமங்க சுண்டலி வெடுக்குன்னு ஓடி போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. எஜமான் சொன்ன நேரத்தை விட முன்னாலேயே வந்துட்டார். என்னப்பா நான் கொடுத்த வேலை ரொம்ப எளிமையாக இருந்துச்சா அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு கூடையை திறந்து பார்க்க வேண்டாம்னு சொன்னனே, திறந்து பார்க்காம இருந்தியா அப்படின்னு கேட்டார். இல்லை எஜமானே, திறந்து பார்த்தேன், உள்ளேருந்து எலி ஓடி போச்சு அப்படின்னா. அப்போ அவர் சொன்னார், உன்னை சும்மா உட்கார வைக்கிறது தான் கடினமான வேலை, உன் மனசை அடக்கிறது தான் கடினமான வேலை, விறகு உடைக்கிறது கடினமான வேலையில், அதனால் விறகு உடைக்க போ அப்படின்னாரு. இப்போ அவனால் பேசாமல் விறகு உடைக்கிறதுக்கே போயிட்டாங்க. நம்ம அந்த மாதிரி இந்த ஏவாளுக்கு எளிமையான ஒரு வாழ்க்கையை கொடுத்து அந்த வாழ்க்கையை வாழ அந்த நல்ல விருப்பம் அவகிட்ட இல்லை, அதனால் அவள் கெட்டு போனான். இன்றைக்கி அநேகர் இப்படிப்பட்ட எண்ணங்களினால்தான் கெட்டு போகிறார்கள். சாத்தானுடன் பேசாதுங்க. மனிதனுக்கு இடமளித்தால் தேவ திட்டத்தில் சாத்தான் அழிவை ஏற்படுத்துவான். ஆகவே தேவனோடு இணைவதற்கு, தேவனோடு உறவாடுவதற்கு, தேவ சித்தத்தின்படி செய்வதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். சாத்தான் திட்டத்திலும் மனிதனால் நடத்தப்படும் தவறான பாதையிலும் தேவன் அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் தடையை ஏற்படுத்துகிறார். தேவன் நம்மேல் விருப்பம் உள்ளவராய் இருப்பாரானால், தேவனுக்கு எதிராய் நாம் செல்கிற வேளைகளிலே தேவன் தடைகளை தகர்க்கிறவராக அல்ல, தடையை ஏற்படுத்தி நம்மை காக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் மனதார பாவம் செய்ய அவருக்கு உங்களுக்கு இடம் கொடுப்பது இல்லை. பாவம், ஒரு பரிசுத்தவான் பாவத்தில் விழ தேவன் அனுமதிப்பதில்லை, அதுக்கு தடை ஏற்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மனிதனுடைய திட்டத்தில் தேவனுடைய ஆளுகையை கொடுத்து நாம் பார்க்க போகிறோம். பரிசுத்தவானின் விருப்பத்தில் தேவனுடைய சித்தம், மனிதனுடைய ஆளுகையில் தேவனின் அதிகாரம். நிம்ரோத் என்கிற ஒரு ராஜா இருந்தான். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4-8 வசனம். இவன் தேவனுக்கு எதிரான ஒரு திட்டத்தை உடையவனாயிருந்து, வெள்ளம் வந்தால் நாம் அழியாமலும் சிதறி போகாமலும் இருக்கும்படியாக வானத்தை அளாவும் கோபுரத்தை கட்டி வெள்ளம் வரும்போது நாம் அதில் தப்பித்துக் கொள்ளலாம் என்று தேவனுக்கு எதிரான ஒரு திட்டத்தோடு கூட, நான் தான் கடவுள், என்னைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்கிற கட்டளையோடு கூட தேவனுக்கு எதிரானவனாக ஒரு திட்டத்தை அந்த மனிதன் ஆரம்பித்தான். கர்த்தர் அந்த பாபேல் கோபுரத்தை ஜனங்களுடைய வாசியை தாறுமாறாக்கி அங்கே அவருடைய திட்டத்தை முறியடித்தார். ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறார், தாங்கள் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அவர் நினைத்திருக்கிறார்கள், நாம் இறங்கி போய் அவருடைய பாஷையை தாறுமாறாக்குவோம் என்று சொல்லி மனிதனுடைய ஆளுகையில் தேவன் தம்முடைய அதிகாரத்தை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. நாடுகளிலே கூட தேவனுக்கு எதிராக எழும்புகிற, நான் தான் கடவுளின் அவதாரம் என்றெல்லாம் சொல்லுகிற மனிதர்களை எல்லாம் தேவன் தேசத்தில் எப்படி வெட்கப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு எதிராக எந்த ஒரு மனிதனும் எழும்ப முடியாது. கர்த்தர் அவருடைய அதிகாரத்திலே தம்முடைய அதிகாரத்தை விளங்க பண்ணுகிறார். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, அபிமெலேக்கு, நமக்கு தெரிந்த காரியமானனால வேகமாக கடந்து போகிறேன். அபிமெலேக்கு சாராளை ஆபிரகாம் தங்கச்சின்னு சொன்னதுனால, வயசானாலும் சாராள் அழகுலோடு இருந்தனால கொண்டு வந்துட்டார். அன்னைக்கு ராத்திரி சொப்பனத்தில் அபிமெலேக்குக்கு கர்த்தர் தோன்றி அவனை எச்சரிக்கிறார், அவள் ஒருவனுடைய மனைவியாக இருக்கிறாளே, அவளை நீ தொடாதே. அப்போ அபிமெலேக்கு சொல்கிறார், ஆண்டவரே இவள் சகோதரி என்று சொன்னான், அவனும் தங்கச்சி என்று சொன்னான். சுத்தமான கைகளோடு நல்ல மனசோடு தான் நான் இதை செய்தே அப்படின்னு சொல்லி அபிமெலேக்கு சொல்கிறான். அதுக்கு முந்தின வசனத்தை போடுங்க, அடுத்த வசனம் போடுங்க. இவள் சகோதரி என்று அவன் என்னோட அடுத்த வசனம். அப்பொழுது அவன் உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்கிறாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். அந்த வசனத்தை வாசிமா. அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அதுக்கு 26 செய்தாய் என்பதை அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு, இங்கதான் நீங்க கவனிக்கணும், நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன்.
நல்லா இங்கே காலை வேளையில் எல்லாரும் கவனிக்கணும், எல்லாரும் கவனிக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவர் உன்னை தடுப்பார். அடுத்தது சொல்றாரு, நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. சொல்லுங்க, நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. அப்ப தேவன் உத்தமமா இருக்கிற பிள்ளைங்க, நான் தெரியாம செஞ்சிட்டேன், அறியாம செஞ்சிட்டேன் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, அவங்கள பார்த்து சொல்றேன், நீ அறியாம செஞ்ச தெரியாம செய்ய போறீன்னா ஆண்டவர் உன்னை தடுப்பார். நீ தெரிஞ்சே செய்யறீன்னா உன்னை தடுக்க மாட்டார். உன் இதயத்தில் இருக்கிற இழிவான இச்சைக்கு நீ செஞ்சுக்கோன்னு ஒப்பு கொடுத்துருவ. ஏன்னா உன் மனசாட்சி சொல்லியும் ஆண்டவருடைய பிரமாணத்தை நீ அறிந்தும் வசனத்தை அறிந்தும் தேவ சித்தத்தை அறிந்தும் நீ மீறி செய்யும் போது யூதாசை ஒப்பு கொடுத்தது போல நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமா செய்யன்னு சொல்லி கர்த்தர் அந்த துர்க்கிரிக்கு நீ ஒப்பு கொடுத்துடுவார். அந்த இழிவான இச்சைகளுக்கு அவங்களுடைய ஒப்பு கொடுத்தார் என்று ரோமர் 1:24 வாசிக்கிறது போல அவரை ஒப்பு கொடுத்து விடுவார். அப்ப நல்ல ஒரு காரியத்தை நீங்க கவனிக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா, இதே போல என்னாகும் 22:12 பிலியாமை சாபம் போடுறதுக்கு பாலாக்கு கூலி கொடுத்து அவனை அழைக்க நினைக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, என்னாகும் 22:12 இந்த ராத்திரி இன்னொருத்தில் வந்து தங்கிக்கிற மனுஷர் யாருன்னு கேட்கும்போது, அப்போ அவன் சொல்கிறான், இந்த மாதிரி பாலாக்கு அனுப்புனா அப்படின்னு சொன்னபோது, இது எனக்கு சித்தம் இல்லை, நீ அவரோடு போக வேண்டாம், அவங்கள அனுப்பிச்சி விட்ரு, அந்த ஜனம் எனக்கு பிரியமான ஜனம் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய சித்தத்தை பிலியாமுக்கு வெளிப்படுத்துகிறார். உடனே பிலியாம் கீழ்ப்படிந்து அவங்களெல்லாம் போக சொல்லிடுறோம். அப்போ பிலியாம் அங்கே கீழ்ப்படுகிறார். தேவன் கீழ்ப்படியும்படி தம்முடைய சித்தம் என்னது என்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். ஏன்னா இஸ்ரவேலை பற்றியும் தெரியாது, பாலாக்கை பற்றியும் தெரியாது. இப்போ எது நல்லது எது கெட்டதுன்னு அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டார். இப்போ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. 20வது வசனத்துக்கு நாம் வரும்போது, மறுபடியும் பாலாக்கு வந்து ஆள் அனுப்பி நிறைய வெள்ளியும் பொண்ணும் தர, நீ சொல்றதையெல்லாம் நான் செய்கிறேன்னு சொன்னோடனே இவனுக்கு மனசுக்குள்ளே வெள்ளியும் பொண்ணு மேலே ஆசை வந்துருச்சு. உடனே அன்னைக்கு ராத்திரி ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே நான் போகட்டுமா வந்துருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் முதல் நாள் சொல்கிறார் போகாதேன்னு. இவனுக்கு ஆசை வந்துருச்சு. ஆசை வந்தோடனே ஆண்டவருக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் யாருடைய சித்தத்துக்கு சாயிறான், பிசாசின் சித்தத்துக்கு சாயிறான். இப்போ என்ன சொல்கிறாரு, போ, ஆனால் நான் சொல்கிறது மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, இவன் எப்படி ஆண்டுக்கு சலிச்சாப்பு காட்டினாரோ ஆண்டவரை இவனுக்கு சலிச்சாப்பு கட்டுறாரு. எப்படி போன்னு சொல்லிட்டு போகிற வழியில் தூதனை அனுப்பி அவனை போட்டு தாக்குன்ட்டார். இப்போ கழுதை என்ன பண்ணுது, இவனை காப்பாற்ற முயற்சி பண்ணுது. 3 தடவை 3 இடத்துல கழுதையை அவனை காப்பாற்றிடுச்சு. அப்போ கழுதை அவன் காலு கீழே படுத்துன்னு எரிச்சல் போட்டு அவன் அடித்து எந்திரின்னு கர்த்தர் கழுதையின் வாயை திறக்கிறார், பிலியாமின் கண்ணையும் திறக்கிறார். கழுதை வாய் திறந்து அவனுக்கு புத்தி சொல்லுகிறது. அவன் கண்ணு திறந்தவன தூதன் உருவின பட்டத்தோடு நிற்கிறது அவன் பார்க்கிறான். இப்போ மறுபடியும் தூதன் எச்சரிக்கிறான், கழுதை மட்டும் இன்னைக்கு உன்னை காப்பாற்றல, உன்னை கொண்டு போட்டிருப்பேன். அப்படின்னு என்ன அர்த்தம், தேவன் ஒரு தடவை இதுதான் என் சித்தன்னு சொல்லிட்டாருன்னா திரும்ப சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டார். நீ திரும்பவும் ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு கேட்கக்கூடாது. இந்த மாப்பிள்ளை வேண்டாம், இந்த காதல் வேண்டாம், இந்த கத்திரிக்காய் வேண்டான்னு சொல்லிட்டா, ஆண்டவரே அவனை எப்படியாவது நான் முழுக்க ஞானஸ்நானம் செய்து வைத்து விடுகிறேன், ஆண்டவரே நான் 40 நாட்கள் உபவாசம் போட்டு அவரை மாற்றி விடுகிறேன், ஆண்டவரே. இதெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுகிற அட்வைசஸ். ஆண்டவரே இப்படியெல்லாம் சூழ்நிலை இருக்கிறது, அப்படியெல்லாம் சூழ்நிலை இருக்கிறது, எப்படி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கே சல்சாப்பு கட்டுறது எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில். அவர் சொன்னால் சொன்னதே. போகிற வழி கர்த்தருக்கு பிரியமில்லையாவிட்டால் சங்காரக்காரனை கர்த்தர் நியமிப்பார், சாவு வரும், ஒன்றுமே பண்ண முடியாது. போகிறான், அங்கேயும் கர்த்தர் அவனை தடுத்து ஆளுகை செய்கிறதை பார்க்குறோம். 3வது நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில நேரங்களிலே கர்த்தர் நம்மை கைவிட்டு விட்டு நாம் என்ன செய்கிறோம் என்பதை சோதித்து பார்ப்பார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஈசாக்கை பலி செலுத்த சொல்லிட்டு அங்கே அமைதியாக அவனை கைவிட்டு விடுகிறார். அவன் பலி செலுத்துகிற நேரம் வரைக்கும் அவனை சோதித்து பார்க்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தாவீதினுடைய வாழ்க்கையில்
பத்சேபாளை காணும்படி வைக்கிறார். ஆனால் அந்த இடத்துல அவளுடைய அழகினாலே அவன் இச்சிக்கப்பட்டாலும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யக்கூடாது என்று தேவ பிரமாணத்தின்படி தன்னை காத்துக்கொள்வான் என்று கர்த்தர் அவனை எதிர்பார்த்து தான் அந்த சோதனைக்கு ஒப்பு கொடுக்கிறார். சில நேரங்களிலே பழம் நழுவி பாலிலே வந்து விழும். என்னங்க சொல்லுங்க? பழம் நழுவி, அதாவது நான் என்ன பழம் சொல்கிறேன், பாவம் என்கிற பழம் நழுவி உங்கள் விருப்பம் என்கிற பாலில் வந்து விழுந்து எல்லாமே அனுகூலமாக இருக்கிறது போல தாவீதுக்கும் பத்சேபாளுக்கும் நடந்தது போல பாவத்தை தேவனுக்கு எதிராக செய்வதற்கு எல்லா சூழ்நிலையும் அம்சமாக அமையும். பாருங்க, ஒரு தடையும் வராது. அபிமெலேக்கு தடுத்த மாதிரிலாம் தடுக்க மாட்டார், பிழையாம தடுத்த மாதிரிலாம் தடுக்க மாட்டார், நிம்ரோத்துக்கிட்ட வந்து பாஷையை தாறுமாறு ஆக்கிற மாதிரி தடுக்க மாட்டார். உனக்கு தகுந்த மாதிரியே வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. உங்கள்கிட்டயே சாவியை கொடுத்துட்டு போவாங்க, உன்னையே நம்பிட்டு போவாங்க. எல்லாமே இப்போ நீ என்ன வேணா பண்ணலாங்கிற மாதிரி கொடுப்பான். இப்போ நீ என்ன வேணா பண்ணலாம், நீ பண்ணுறையா தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறா என்று கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் அந்த இடத்துல உன்னை கைவிட்டு பார்ப்பார். ரோமர் 1:26 படி வாசிங்க. ரோமர் 1:26. இது நிமித்தம் தேவன் அவருடைய இழிவான இச்சை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த இடத்துல உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற இச்சைகளுக்கு உன்னை நீ ஒப்பு கொடுக்கிறாயா, தேவன் பக்கம் இருக்கிறாயா? இதுதான் யோசேப்புக்கும் கொடுத்தார். வீட்டு மனிதர்கள் ஒருவரும் இல்லை, பிறகு சமயம் வாய்த்தது அப்படின்னு வசனம் சொல்லுது. சமயம் வாய்த்தது, வீட்டு மனிதர்கள் ஒருவரும் இல்லை. அந்த இடத்துல நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று ஓடினான் பாருங்க. தாவீதுக்கும் அதே போல தான் சந்தர்ப்பம், யோசேப்புக்கும் அதே போல தான் சந்தர்ப்பம். யோசேப்பு விலகி ஓடினான். தன்னுடைய முற்பிதாக்களில் ஒருவன் இந்த சூழ்நிலையை எப்படி கையாண்டான் என்கின்ற காரியத்தை தாவீது படித்திருந்தோம். தாவீது பாவம் செய்தான். அதனால தான் நாத்தான் மூலியமா கர்த்தர் சொல்கிறார், நீ என்னை அசட்டை பண்ணினது என்ன என்று கேட்பார். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு இடத்துல பார்க்குறோம், 1 நாளாகமம் 21:1 இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடுவதற்கு சாத்தான் தாவீதை ஏவி விட்டது என்று பார்க்கிறோம். நம்ம பரிசுத்தவானாக இருந்தாலும் சில நேரத்தில் சபைக்கு எதிராக கலகம் பண்ணு, ஊழியக்காரனுக்கு எதிராக கலகம் பண்ணு, ஒரு ஆத்மாவை இடர பண்ணு, சாத்தான் உங்களை ஏவி விடுவான். தாவீது தேவ மனுஷனாய் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனையெல்லாம் செய்கிறவனாய் இருந்தோம். புறணி பேசுகிறவர் வரும்போது நீங்களும் 2 குறைய பேசுகிற மாதிரி உங்கள் உள்ளத்தை ஏவுவான் சாத்தான். ஆனால் அந்த இடத்துல தான் நீங்கள் உங்கள் உத்தமத்தை காண்பிக்க வேண்டும். தேவன் உங்களை சோதிப்பதற்காக ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனின் அனுமதியின் பேரில் சாத்தானின் தூண்டுதலினாலே பாவியின் வாழ்க்கையிலே கர்த்தர் பாவியை தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கிற இன்னொரு காரியம் இருக்கிறது. இப்போ இங்கே பார்த்தோம், ஒரு பரிசுத்தவானை ஒப்பு கொடுக்கிறார். அந்த பரிசுத்தவான் அந்த சோதனையை ஜெயிக்கிறானா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னொன்று, பாவியை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். பாவியை எப்படி ஒப்பு கொடுக்கிறார்? 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 19 23 வரைக்கும் வாசிக்கும் போது ஆகாபும் யோசபாத் ராஜாவும் இருக்கிறாங்க. அப்போது யுத்தம் பண்ணுவதற்காக இவங்க ரெடியாகி ஒரு பட்டணத்து மேலே யுத்தம் பண்ண போகிறதுக்கு ரெடி ஆகிறாங்க. அப்போ ஆகாபினுடைய தீர்க்கதரிசிகள்கிட்ட கேட்கும்போது ஆகாபுடைய 400 தீர்க்கதரிசிகளும் என்ன பண்ணுறாங்க, சிதேக்கியாங்கிற தீர்க்கதரிசி தலைமையில் வந்து நீர் போம், காரியம் வாய்க்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய தீர்க்கதரிசி, அவனை ஜெயிலில் போட்டு வச்சுருக்கான். இந்த யோசபாத் 400 பேர் தீர்க்கதரிசனை சொன்னாலும் இந்த யோசபாத் ராஜாவுக்கு திருப்தி இல்லை. அப்போ சொல்கிறேன், என் ஆண்டவனாகிய ராஜாவே, இந்த தீர்க்கதரிசியை தவிர வேறு தீர்க்கதரிசி இடத்துல இல்லையா? தேவனுடைய தீர்க்கதரிசியில் ஒருவனும் இல்லையா? அப்போ ஆகாப் சொல்கிறான், ஒருத்தன் இருக்கான், அவன் எப்போ பார்த்தாலும் எனக்கு எதிராகவே தீர்க்கதரிசி சொல்லுவான். அப்போ யோசபாத் சொல்கிறார், அப்படி சொல்ல வேண்டாம், அவனை கூப்பிட்டு அவன் வாய்ப்புறப்பை கேட்போம். அவனை கூப்பிட்டு வர்றவன் சொல்கிறான், எப்பா 400 பேரும் சால்ரா போட்டிருக்கேன், ஆகாப் ராஜா ஜெயிப்பாருங்க, நீங்களும் என்ன செய்யணும், சால்ரா போடணும். நல்லா பாருங்கள், நீங்கள் செய்கிற பாவத்துக்கெல்லாம் ஜால்ரா போடுற பாஸ்டராக இருந்தால் எனக்கு நிறைய தசம்பாக வரும், இன்னொன்று 2-3 வீடு கட்டியிருக்கலாம், 2 கார் கூட வாங்கியிருக்கலாம்.
ஆனால் அப்படிலாம் சால்ரா போடாதனால நிறைய பேர் சபையை விட்டு போயிட்டாங்க. போனா பரவாயில்ல, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க, மிகாயாவை பார்த்து சொல்கிறான், சொல்லுப்பா நாங்கள் போய் யுத்தம் பண்ணலாமா? மிகாயா சொல்கிற, போ ராஜாவே, கர்த்தர் வாரியத்தை வைக்க செய்வார். இப்போ இந்த ஆகாபுக்கு அது பொறுக்கலை. என்னடா இவன் நமக்கு சப்போர்ட்டாக பேசுகிறான், இவன் ஏதோ உண்மையை மறைக்கிறான், அவனுக்கு தெரியுது மனசாட்சியத்தில் உண்மையை மறைக்கிறான். கர்த்தருடைய நாமத்தினால் அல்லாமல், உண்மையே அல்லாமல் வேறொன்று சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னோன்னு ராஜா சொல்கிறான், இதோ கர்த்தருடைய வார்த்தையை கேளும். கர்த்தர் தம்முடைய சிங்காசனம் மேல் வீற்றிருக்கிறார், பரமசேனை எல்லாம் அவருடைய வலது இடது பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் ஆகாப் போய் கீலேயாத்தில் உள்ள ராமோத்திலே அவன் சாவதற்காக அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதுக்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னான். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் போய் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது எதனால் என்று கர்த்தர் கேட்டார். நான் அவனுடைய தீர்க்கதரிசிகளுடைய வாயிலே பொய்யின் ஆவியாக இருப்பேன், நான் அப்படி அவனுக்கு போதனை செய்து அவனை நடக்க பண்ணு என்று கர்த்தரும் அனுமதி கொடுத்து இந்த நானும் ஒரு தீர்க்கதரிசி வாயில் பொய்யின் ஆவி அனுப்பினார். ஆகவே அவங்க பொய் தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. ஒரு பொய்யனுடைய வார்த்தையையோ, ஒரு பொய் பேசுகிற ஊழியக்காரனுடைய வார்த்தைகளையோ, அல்லது பொய்யையே பிரசங்கம் பண்ணுகிற ஒரு ஊழியனுடைய வார்த்தைகளையோ நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் என்ன அர்த்தம்னா, கர்த்தர் உங்களை பொய்க்கு ஒப்பு கொடுத்து விட்டார்னு அர்த்தம். நீங்கள் விழுவதற்காக ஒப்பு கொடுத்து விட்டார் என்று அர்த்தம். ஏன் விழுவதற்காக கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார் இவர்களை என்றால், 2 தெசலோனிக்கேயர் 2:11-12 வசனம் சொல்கிறது, சத்தியத்தில் பிரியப்படாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படி தேவன் அவர்களை பொய்க்கு ஒப்பு கொடுத்தார். வாசிக்கிறோம் பாருங்க. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்க கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். அப்போ யார் பொய்யை விசுவாசிக்கிறாங்க, யார் இந்த மாய்மானம் பேசுகிற ஊழியனுக்கு பின்னால் ஓடுறாங்க, ஏமாறுறாங்க, பொய் தீர்க்கதரிசியினுடைய பொய் தீர்க்கதரிசனத்தினால் ஏமாறுகிறார்கள் என்றால், சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம, சத்தியத்தின் மேல் பிரியப்படாம, சலபோதகருடைய கடிந்து கொள்வதற்கு செவி கொடுக்காம கடினமாக எதிர்த்து நிற்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். இப்போ ஒரு மனிதன் கெட்டு போவதற்கு ஏன் தேவன் ஒப்பு கொடுக்கிறார்னா, சத்தியத்தை விசுவாசியாதபடியால் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். தேவ திட்டத்திற்கு வர மிருகத்தையோ மனிதனையோ தூதனையோ அல்லது சொப்பன தீர்க்கதரிசிகள் மூலியமாகவோ தேவன் ஒரு பரிசுத்தவானை எச்சரித்து சீர்படுத்துகிறார். கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரசங்கி 9:11 வாசிக்கிறோம், என் காரியம் வாய்க்க வேண்டுமானால், நான் தீர்மானம் பண்ணின என்னுடைய விருப்பங்களோ திட்டங்களோ நிறைவேற வேண்டுமானால் சமயமும் தேவ செயலும் வேண்டும், ஞானமோ மற்ற எதுவுமோ எனக்கு உதவாது, தாளந்துகளோ எனக்கு உதவாது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். நான் திருப்பி கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, பிரசங்கி 9:11, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவனின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதுக்கு வித்வான்களின் அறிவும் போதாது. இவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அப்ப முதலாவதாக கர்த்தர் தான் அந்த சூழ்நிலைகளை அனுகூலமாக்கி தர வேண்டும். வரலையா சொல்லுங்க. எப்படி என்றால், யாருக்கு தேவன் சூழ்நிலைகளை அனுகூலமாக்கி தருகிறார்? முதலாவதாக பரிசுத்தம் உள்ள வாஞ்சை உள்ளவர்களுக்கு தேவன் சந்தர்ப்பத்தையும் தேவ செயலையும் நேரிட பண்ணுகிறார். வாசிக்கலாம். தானியேல் 1:8-9 வாசிங்க. நமக்கு தெரிஞ்சதுனால வேகமாக சொல்லிட்டு கடந்து போகிறேன். தீட்டுப்படாதபடிக்கு, ராஜாவின் போஜனத்தினாலும் பானத்தினாலும் தீட்டுப்படாதபடிக்கு இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். அப்போ அந்த பிரதானிகள் இடத்துல போய் கேட்கிறான், கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணினார். அல்லேலூயா. அப்போ யார் ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையில் அசுத்தங்களோ பாவங்களோ வரக்கூடாதுன்னு ஒரு பரிசுத்த தீர்மானம் எடுத்துக்கொண்டவர்களாக நீங்கள் காணப்பட்டு அந்த பரிசுத்த வாஞ்சி உள்ளவர்களாக இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா, பக்தி வைராக்கியமும் தேவ அன்பும் உள்ள
மன விருப்பங்களை, வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். நெகேமியா 1:6 நம்ம படித்தோன்னா, நெகேமியா அந்த பாவிகளுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறார். 1:11 பார்த்தீங்கன்னா, அதுலேயும் இவனமாக ராஜாவின் கண்களிலே தயவு கிடைக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரை, காரியத்தை கைகூடுவரை பண்ணி இரக்கம் கிடைக்க பண்ணும் என்று சொல்லி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். 2ஆம் அதிகாரம் 4-6 வசனத்தில் இருக்கும்போது ராஜா பார்த்து உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கும்போது தன் உள்ளத்தில் ஜெபம் பண்ணி கொண்டு என் பிதாக்களின் பட்டணத்தை கட்டணும் என்று சொல்லி ராஜா கிட்ட அனுமதி கேட்கும்போது ராஜா அவனை அனுப்ப சித்தமாயிற்று என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இவன் தனக்கானதை கேட்கவில்லை, தன் ஜனங்களுக்காக கேட்டான். தன் ஜனங்களை எதற்காக கேட்டான் என்றால், தேவன் மேலுக்கிற பக்தியினாலும் தன் இன அழிந்து போய் கிடக்கிறது, பாவமாக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு கிடக்கிறது, அவர் விடுதலை பண்ண வேண்டும் என்கிற பக்தி வைராக்கியத்தினாலும் தேவ அன்பினாலும் நிறைந்த ஒரு வாஞ்சியுள்ள ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய விருப்பமானது பக்தி வைராக்கியம் உள்ளதும் தேவ அன்பினால் நிறையப்பட்டு பிறருக்காக மன்றாடுகிற மன்றாட்டின் ஜெபமாய் அந்த வாஞ்சை இருக்குமானால் கர்த்தர் செவி கொடுப்பார். 3ஆவதாக நாம் பார்க்கும்போது லூக்கா 22ஆம் அதிகாரம் 40-45 வசனங்களை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே ஜெபம் பண்ணுகிறார். அவர் ரொம்ப களைத்து போன போது இரத்தத்தின் பெருந்துளிகளாய் அவருடைய வேர்வை துளி வெளிப்பட்ட போது அவர் பலவீனப்பட்ட நேரத்தில் தேவதூதன் வானத்திலிருந்து தோன்றி அவரை பலப்படுத்தினார். அவர் என்ன ஜெபம் பண்ணினார்? ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும், ஆகலே என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தம் ஆக கடவுது. அப்படியானால் தேவ சித்தத்தை நிறைவேற்ற தீர்மானமாய் மன உறுதியாய் இருக்கிற ஒரு நபருடைய வாஞ்சைகளை நிறைவேற்ற தம்முடைய தூதனை அனுப்பி பலப்படுத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 3 காரியங்களை உங்கள் மனதில் பதித்துக் கொள்ளுங்க. என்னென்ன? பரிசுத்தமுள்ள ஒரு வாஞ்சியாக இருந்தால் அங்கே ஜெபம் இல்லாமையே அந்த தீர்மானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வாய்க்க செய்வார். அழிந்து கொண்டிருக்கிற, விழுந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக பக்தி வைராக்கியத்தோடு தேவ அன்போடு அவருடைய விடுதலைக்காக அந்த வாஞ்சையோடு ஜெபித்தால் கர்த்தர் அதை கேட்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். 3ஆவதாக தேவ சித்தத்தை நிறைவேற்ற பாடுகளின் வழியாக கடந்து போனாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாடுகளின் வழியில் கடந்து போகிற உங்களை அந்த பாடுகளை தாண்டி மகிமை அடைய ஆண்டவர் தேவதூதனையும் அனுப்பி உங்களை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல உற்சாகமாக அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா 45ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 1-4 ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி நான் முடிகிறேன். கர்த்தர் இப்படிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், 1ஆம் வசனத்தில் சொல்கிறார், ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்க கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார், பூட்டப்பட்ட கதவுகளை திறந்து வைக்க கர்த்தர் கட்டளையிடுவார். 3ஆவதாக நம்ம படிக்கிறோம், உங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை எல்லாம் ஆண்டவர் செவையாக்குவார். 4ஆவதாக படிக்கிறோம், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாளுக்களையும் முறித்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு 44ஆம் வசனம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம், அதாவது அதுக்கு முந்தின 1ஆம் வசனத்துக்கு முன்னால மேல இருக்கிற வசனத்தில் நீங்க போனீங்கன்னா முந்தின அதிகாரத்தில் கோரேசி குறித்து, இதுதான் எனக்கு ஊழியத்தில் கர்த்தரை அழைத்த அழைப்பு. கோரேசி குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அப்ப பிரியமானது எல்லாம் யார் நிறைவேற்றுவான் என்றால், இந்த பரிசுத்த விருப்பமும் பக்தி வைராக்கியமும் தேவ அன்பும் தேவ சித்தத்தை செய்யக்கூடிய உறுதியான தீர்மானம் உள்ள ஒரு மனிதனாய் நீங்கள் இருந்தால் கர்த்தர் நீங்கள் யாராய் இருந்தாலும் உங்களை என் மேய்ப்பன் என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. எருசலேமை நோக்கி நீங்கள் ஒரு மனிதனை பார்த்து கட்டப்படுவாயாக என்று சொன்னால் அந்த மனிதன் கட்டப்படுவான். அல்லேலூயா. அஸ்திபாரப்படு என்று சொன்னால் அவனை திடப்படுத்துவார். கர்த்தருக்கு பிரியமானதை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு பரிசுத்த பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். என் ஜெபங்கள் எப்பொழுதும், ஆண்டவரே
நான் ஆசீர்வாதத்தினால் நிறையப்பட்டது எனக்கு பத்தாது. நான் பிறரை ஆசீர்வாதத்தினால் நிறைக்கக்கூடிய ஒரு மனிதனாய் நான் மாற வேண்டும். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் ஜெபங்களின் மூலியமாய் கர்த்தர் அவைகளை கிரியை செய்கிறதை நான் பார்க்கிறேன். நம்மை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவினுடைய தேவ சித்தம் கடினமானது. பிதாவாகிய தேவன் அவரை அங்கே கைவிட்டார். கைவிடப்பட வேண்டியது அவசியமானது. ஏன் இயேசுவை கைவிட்டார்? இயேசுவை கைவிட்டால்தான் கைவிடப்பட்ட சந்ததியாயிருக்கிற ஆதாமின் சந்ததிகளை அவர் கை கொடுத்து உதவியாக மீட்டெடுக்க முடியும். அல்லேலூயா. ஆகவே தான் எபிரேய நிருபக்காரன் பதில் சொல்கிறார், ஏன் அவரை கைவிட்டார் பிதாவாகிய தேவன் என்று கேட்டால், அவர் தேவதூதர்களுக்கு உதவியாய் கை கொடுக்காமல் அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுக்கும்படி ஒரு நிமிட நேரம் அங்கே இயேசு கிறிஸ்துவை கைவிட்டார். அவர் கைவிடப்படவில்லை என்றால் அவர் மரணத்தை அடைய முடியாது. பிதாவாகிய தேவன் அவரை கைவிடாதிருந்தால் அவருக்கு மரணம், அவரை கொல்ல சாத்தானால முடியாது. கைவிட்டால்தான் சாத்தான் அவரை மேற்கொள்ள முடியும், மரணம் அவரை மேற்கொள்ள முடியும். ஆனால் ஒப்பு கொடுத்தார். 3 நாட்கள் அவர் பூமியில் வைத்திருந்தார். 3 நாளுக்கு அப்புறம் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் ஒரு திறவுகோலை உடையவராய் அவர் ஜெயவேந்தனாய் எழும்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சித்தம் என்பது எனக்கு வழி நிறைந்தது. ஆனால் நான் உங்களுக்காக வழிகளை சகித்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமானது. சில மனிதர்களை தேவ சித்தத்தின்படி வழிகளை அனுபவிக்கிற, வேதனைகளை அனுபவிக்கிற மனிதனாக கர்த்தர் வைத்திருந்தாலும் அவர்கள் அநேகருடைய வாழ்க்கையை கட்டுகிற மனிதனாக வைத்திருக்கிறார். நான் யோசித்தேன், என் வாழ்க்கையில் எனக்கு எந்த பிரியமும் எந்த விருப்பமும் நிறைவேறவில்லையே, நான் நினைச்ச மாதிரியெல்லாம் என் வாழ்க்கை அமையவில்லையே, எனக்கென்று சந்தோஷங்கள் எதுவுமே இல்லையே என்று நான் நினைத்தேன். இந்த பிரசங்கத்தின் வாயிலாக கர்த்தர் அந்த மேன்மையை உணர்த்தினார். எனக்கு வழிகளும் வேதனைகளும் இருந்தாலும் அநேகருக்கு அதை ஆசீர்வாதமாக முடிவதற்கு கர்த்தர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? நீங்கள் தேவன் சார்பில் நிற்க விரும்புகிறீர்களா, பிசாசின் சார்பில் நிற்க விரும்புகிறீர்களா? இப்பொழுது வாசிப்போம். நீதிமொழிகள் 16:3 வாசிப்போம். நீதிமொழிகள் 16:3. எல்லாரும் வீட்டுக்கு பொட்டி கட்டிட்டீங்களா? உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள். இப்போ இந்த வசனத்துக்கு ஒரு தலைப்பு வச்சுக்கிறேன். நீதிமொழிகள் 16:3 16:33 வரைக்கும். 16:33 ஆரம்பித்தேன், 16:3 முடிக்கிறேன். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். 16:33 16:3 என்ன சொல்கிறது? உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் ஜெபம் பண்ணும். பரிசுத்தமான எங்கள் நல்ல பிதாவே, செயல்களின் தேவனாக நம்முடைய பாதத்தங்களை அர்ப்பணம் செய்கிறோம். நம்முடைய வார்த்தைகளால் போதனை எங்களை கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மன விருப்பங்கள் நிறைவேறவில்லை, எங்கள் காரியங்கள் நிறைவேறவில்லை என்று அநேக தரம் நாங்கள் போராடுகிறோம். நாங்கள் மனித சித்தத்தின்படி இல்லாதபடி, பிசாசின் சித்தத்தின்படி செயல்படாமல், எங்கள் விருப்பங்கள் தேவ சித்தத்தினால் ஆளப்பட்டதும் தேவ சித்தத்தினால் வழிநடத்தப்படுகிறதுமாயிருக்க எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். இந்த காலை வேளையில் சுய புத்தியை சார்ந்து சுய இஷ்டமாக நடந்து சென்று அநேக வேதனைகளின் வழியாய் கடந்த பிள்ளைகள் இனி வரும் நாட்களில் விடுதலையடைந்து ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தங்கள் வழிகளையெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவித்து காரியத்தை வாய்க்க பண்ணும்படி காத்திருப்பார்களாக. காரிய சித்தியோ உம்மாலதான் வரும் என்பதை உணர்ந்து அனைத்தையும் இடத்துல ஒப்பு கொடுத்து தங்கள் இருதயத்தை பிசாசினுடைய இச்சைகளுக்கு ஒப்பு கொடுக்காமலும் தங்கள் மனதில் தோன்றின யோசனைப்படி நடவாமலும் இருக்கும்படி கர்த்தர் கிருபைதாங்க. என் சித்தமல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று எங்கள் அருணாதல் காட்டின அந்த கெத்செமனே ஜெபத்தின் மாடலிலே நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்கள் ஜெப வாழ்க்கை உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். ஒரு பரிசுத்த தீர்மானம் உள்ளதும், தேவ அன்பினால் நிறையப்பட்டதும், பக்தி வைராக்கியம் உள்ளதும், தேவ சித்தத்தையே நிறைவேற்றக்கூடிய உறுதியான மனமும் உடைய ஒரு இருதயத்தை பெற்ற மக்களை நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். வழி விலகாதபடி எங்களை காத்தரலும். உம்முடைய கண்ணை எங்கள் மேல் வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியில் எங்களை நடத்தும். உம்முடைய கிருபைக்காய் காத்திருக்க கிருபை கொடுங்க. பயபக்தியோடு தாழ்மையோடும் உம்முடைய வசனத்தை கை கொண்டு வாழ உதவி செய்யுங்க. உம்முடைய வாரிசற்ற வரிக்கு எங்களை ஆயத்தப்படுத்தப்படவும், கரைதெறியெல்லாம் முதலாளிகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாய் நிற்கவும்
எங்களை தகுதிப்படுத்துங்க. ரோமர் 12:1 இப்பிரபஞ்சத்தின் வேஷம் தெரியாமல் ஆண்டவரே உலக வழிபாடுகளின்படி நடவாமல் நன்மையான சித்தம் தேவனுடையது இன்னதென்பதை அறிந்து அதன்படி வாழ எங்கள் சரீரத்தை ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க கிருபை கொடுங்க. வழி நடத்துங்க, வழி காட்டுங்க. இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உண்மையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சிலபானை மறவாதே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்னுணைக்கும் ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானம் அனைவரோடும் ஒழுங்கிற சகல பரிசுத்தங்களோடு இன்னும் இன்னும் கர்த்தர் மூலம் இருப்பதாக. அல்லேலூயா. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.